இதுக்கப்புறம் மண்டோதரிக்கு மனசில் ஒரு சின்ன சலனம் ஏற்படுது. என்னடா இது, இந்த பணிப்பெண் வந்து இப்படி நம்ம அரசரை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இது வந்து உண்மையாக இருக்குமோ? இல்லை, நம்ம அரசர் வந்து நமக்கு மட்டும்தான் உருத்தானவர், அவர் நம்மளை மட்டும்தான் காதல் பண்ணுறாரு, அவர் மேலே கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பணிப்பெண் வந்து அபாட்டமாக பொழிப்படுறா, அப்படிங்கிறனால இது ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லி மண்டோதரி அவன் மனசை தேத்திக்கிறா. இதே மாதிரி நாட்கள் போகுது, ரொம்ப வாரங்கள் ஆகுது. ஒரு நாள் அந்தப்புறத்தில் ஒரு சின்ன சத்தம் ஏற்படுது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி மண்டோதரி போய் பார்க்குறப்பான்னு தெரியுது, அங்கே வந்து ஒரு பணிப்பெண்ணோட அந்த ராஜா வந்து கூடி குழாவி ரொம்ப சந்தோஷமாக காதல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, இப்படி வந்து வேற ஒரு பெண்ணோட போகிறதுக்கு இந்த மன்னருக்கு எப்படி மனசு வந்துச்சு? நம்ம என்ன குறை வச்சோம்? நம்ம அழகுல குறைச்சலாக இருந்தோமா, இல்லை அன்புல குறைவாக இருந்தோமா? எதனால இவர் வந்து பிற பெண்ணை எடுத்து பார்க்குறாரு? இதை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி மண்டோதரி பயங்கரமாக குழம்புறா. அவன் மனசை போட்டு வருத்திக்கிறா. நம்ம கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம், நமக்கு அழகழகான மாப்பிள்ளைகள் வந்து முதலே வந்தாங்க, அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க